பத்மன் ஐயா அப்படி ஒரு பாடல் பாடியிருக்காரு. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா உள்ளுமெல்லாம் சொல்லுதையா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா உள்ளுமெல்லாம் பொங்குதையா, நன்றி என்று சொல்லுதையா. கவலை கசப்பு எல்லாம் வேரோடு அழியுதையா. இன்னைக்கு தேவனோட வார்த்தைகளை கொஞ்சம் விரிவாக ரொம்ப சீக்கிரம் முடிக்க நான் முயற்சி பண்ணுகிறேன். நல்லா கவனமா கேளுங்க. நாளை தினத்துல இந்த மலேசியா, ஆல் மலேசியா, தமிழ், சைனீஸ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் பிஎம், இந்த மலேசியால இருக்கிற எல்லா சபைகளும், சபையில இருக்கிற எல்லா போதகரும் ஆன்லைன் ஜெபம் செய்கிறோம். அதனால என்னை இன்வைட் பண்ணி இருக்கிறாங்க. நாளைக்கு ஜேபியில இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸும் ராத்திரி 8 மணிலிருந்து 12 மணிக்கு ஆன்லைன் பிரேயர் செய்யலாம் அப்படின்னு. அதனால மலேசியா, ஆல் மலேசியா நாளைக்கு இரவு 8 மணிலிருந்து மறுநாள் ராத்திரி 8 மணி வரைக்கும் 24 hours fasting and pray. நீங்களா கலந்துக்கணும்னு நான் சொல்லல. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒண்டிதான் நம்ம ஜெபிக்க முடியும், போராட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப பேர் கொரோனா பார்த்து கேள்வி கேட்கறாங்க, ரொம்ப பேர் இஸ்ரேலை பார்த்து கேள்வி கேட்கறாங்க, ரொம்ப பேர் பலஸ்தீனை பார்த்து கேள்வி கேட்கறாங்க, ரொம்ப பேர் மலாய்க்காரர்களை பார்த்து கேள்வி கேட்கறாங்க, மலாய்க்காரர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. இதோடைய பதில் என்னன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, இப்ப நான் செவுத்தை பார்த்து ஏன் இப்படி இருக்க அப்படின்னா அந்த செவுரு பதில் சொல்ல முடியுமா? இதே தேவன்கிட்ட நீ கேட்கும் போது கடலும் காற்றும் உனக்கு அடங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நீ ஜெபிக்கும் போது, நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் பதிலை தருவார். ஆமென். சரி, இந்த வேளையிலே நம்ம தேவனுடைய வார்த்தைகளுக்கு போறதுக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட இந்த வாரத்தினுடைய பயமா இல்லை விசுவாசமா? நம்ம வாழ்க்கையில இருக்கிறது இன்னைக்கு நம்ம ஆராய போகிறோம். பயம் என்கிற இருதயமா இல்ல விசுவாசம் என்கிற இருதயமா என்று சொல்லி பார்க்க போகிறோம். என்ன பாஸ்டர் பட்டிமன்றம் தலைப்பா இருக்கு அப்படின்னா நான் அது ஒன்னும் சொல்ல விளக்க விருப்பப்படல. மார்க் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 41வது வசனத்திற்கு படிப்புமாக. மார்க் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் வாசிப்புமாக. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, பாருங்க, அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு, நல்லா கவனமா கேளுங்க. இங்க 35வது வசனம் சொல்லுகிறது, அன்றும் சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நல்லா கவனமா கேளுங்க. இந்த அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னால், இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கிற இடமே இங்க இயேசு தான் இப்படி பேசுறாரு. ஆண்டவர் நிக்கிற இடம் அவரு தரையில தான் இருக்காரு, கரையில தான் நிக்கிறார். கரை அப்படின்னா ஆற்றங்கரை, கடல் கரை, மணல் கரை அப்படிலாம் இருக்குல்ல, அந்த கரையின் மேலதான் இயேசு நிக்கிறார். சரி, அந்த கரையில நிக்கிற படகு மேல்தான் இயேசு நிக்கிறார். அங்க நிக்கும் போது சீடர்களை பார்த்து, அவரோட ஊழியம் செய்கிற சீடர்களை பார்த்து சொல்றாரு, என்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசு சொல்றாரு அக்கறைக்கு போவோம் அப்படின்றா. The Christian life must move on. நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இன்னும் அதிகமாய் நீங்க வளர வேண்டும். நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை அதிகமாய் நீங்கள் இன்னும் போக வேண்டும் ஆழத்துக்குள். Your faith, உங்களோட விசுவாசம் கிறிஸ்து என்கிற ஆழத்துக்குள் நீ போக வேண்டும். ரொம்ப பேரு கரை மேல் நின்றுகிட்டு கடலோட ஆழத்தை பேசுறாங்க. கரையில நின்று கொண்டு கடலோட ஆழம் இப்படிப்பட்டதுன்னு சொல்லி கற்பனை பண்ணுகிறார்கள்.
அநேக பேர் முழங்கால் ஆழத்தில் வந்து கடவுளுடைய சூழ்நிலைகளை குத்து மதிப்பாக பேசுறார்கள். சிலர் இடுப்பு அளவுல வந்துட்டு கடவுளுடைய பதில் கடவுளுடைய சூழ்நிலைகள் இப்படி என்று சொல்லி அவர்கள் கற்பனை பண்ணுகிறார்கள். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப், அடுத்த இடம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை. கிறிஸ்துன்றது நீங்கள் ஆதாம் ஏவாளுடைய சரித்திரத்தை படித்துக் கொள்றது அல்ல. கிறிஸ்துன்றது நீ பரலோகத்துக்கு போக வேண்டிய அடுத்த லெவல். You must search, நீ அநேகமாய் தேட வேண்டும். ஹalleluya ஹalleluya. ஒரு சரீரம் என்று சொன்னால் இந்த சரீரத்தை ஒரு அங்கம் மட்டும் நம்ம பார்க்கிறது அல்ல, இரண்டு அங்கத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணுமா, சரி பார்க்க வேண்டும். உன்னுடைய படகானது இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிற படகு, நீ அக்கறையில இன்னொரு அக்கறை நீ அடைய வேண்டும். You must change, you must grow. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே, நல்லா கவனமா கேளுங்க, நீங்களும் நானும் ஆண்டவர் வசனம் சொல்றாரு, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே. நல்லா கவனமா, மனுஷனுடைய சிந்தை, மனுஷனுடைய சூழ்நிலை, மனுஷன் செய்கிற காரியங்களை நீங்க அப்படியே விட்டுருங்க. அந்த காரியத்தை கொண்டு நீங்களும் அந்த அக்கறைகளை நின்று கொண்டு இருக்காதீங்க. ஹalleluya. பேதுரு அநேக இடங்கள்ல பேதுரு அநேக இடங்கள்ல பவுலுக்கு இடையூறா அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணுகிற சில காரியங்கள் வந்து ரொம்ப நாட்டி பண்ணுவார். ரொம்ப காரியத்தை வந்து பவுலுக்கு டிஸ்டர்பா இருக்கும், பவுலுக்கு கண்டிப்பா இருக்கும். ஹalleluya. இன்னைக்கு அநேக பேர் கடவுளுடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வசனத்தை, கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டு அவர்கள் மாறாதபடிக்கு தவறான போதனைகள், தவறான சாட்சிகள், தவறான சிந்தனைகள், தவறான முடிவுகளை அவர்கள் அக்கறைகளுக்கு அப்படின்னா இன்னொரு லெவலுக்கு போகாதபடி study in the level, அவர்கள் அந்த லெவலுக்குள்ளே இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க நானும் அக்கறைக்கு போக வேண்டும். You must change your level. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு உலகம் முழுவதும் பல முடிவுகள்ல, பல எண்ணங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பல நோக்கங்கள் இருக்கு. சிலர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து வரும்போது நீ மனம் திரும்பிட்டா உன்னோட பாவங்கள் முழுவதும் கழுவப்பட்ட நீ பரலோகத்துக்கு போயிடலாம்னு சொல்லி. எப்படி தெரியுமா இருக்கு? MBBS படிக்காமலே டாக்டர் ஆயிடலாம் போல இருக்கு. எனக்கு MBBS முடிக்கல, ஆனா டாக்டர் ஆயிடலாம். எப்படியா முடியும்? இந்த பூமியில இருக்கிற குட்டி பரலோகத்திலே உன்னால சேர முடியல, உன்னால வாழ முடியல, உன்னால விடுதலை ஆக முடியல, நீ அக்கறையில போய் சேர முடியலன்னு சொன்னா நிரந்தரமா இருக்கிற அந்த பரலோகத்துக்குள்ள நீ எப்படி வாசம் செய்வ? அதுல சிலவர்கள் வந்து சில கேள்விக்கு கேட்கிறாங்க, இடுக்கமான வாசலிலே நுழைய முடியலையா, அவங்க விசாலமான வாசலை விரும்புறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் தான் அந்த விசாலமான வாசலை திறக்கிறாரு. யார் சொன்னது? பவுல் விசாலமான வாசலா இருக்கணும்னு சொன்னா அவன் மன திரும்பியே தேவையில்லையே. விசாலமான வாசல்லே பேதுரு இருக்கணும்னு நினைச்சிருந்தானா அவன் மனம் திரும்பி ஆண்டவர் அவன் மேல அந்த சபையை கட்டணும்னு அவசியம் இல்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்ட்ட விரும்புகிறது என்ன தெரியுங்களா? நீ அக்கறைக்கு அடுத்த லெவலுக்கு நீ போகும்படி இருக்கணும்னு சொன்னா உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்களுடைய சூழ்நிலைகளை அவர்களுக்குள் அனுப்பி விட்டுருங்க. அதை எடுத்துக்கொள்ளாதீங்க. அவர்கள்ட்ட சொல்லுகிற காரியம், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், அவர்களுக்கு ஜெபிக்கிற காரியம் ஜெபத்தோடு இருக்கட்டும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் எங்கும் பல செய்திகள் வரும். கிறிஸ்தவர்களுக்குள்ளே அப்படின்னா கிறிஸ்துவ மார்க்கத்தார், யூத மார்க்கத்தார், இந்த ரெண்டு மார்க்கத்தாருக்குள்ளே பல விதமான புரிந்துணர்வுகள் இருக்கு. இந்த ரெண்டு மார்க்கத்தார், யெகோவா தேவன், இயேசு கிறிஸ்து, இவர்களை சேவிக்கிறவர்கள், இவரை பின்னாடி போகிறவர்கள், இவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ளே பலவிதமான புரிந்துணர்வுல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. திட்டமாய் ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, இயேசு கிறிஸ்து, என்னை இல்லாமல் ஒருவனும் அதுக்கு ஒரு சொன்னா, நான் பிசாசு விரட்டி இருக்கேன், நான் பேயை துரட்டி இருக்கிறேன், உன் நாமத்தில் நான் அதை செஞ்சிருக்கிறேன், நான் இதை செஞ்சிருக்கிறேன். நீங்க நான் படிச்சுக்கிட்டே இருந்த ஆண்டவர் ஒரு வருஷம் சொன்னாரு, நீ எல்லாத்தையும் நீ நன்மை செஞ்சுட்டு, நீ எல்லாத்தையும் எல்லா ஆத்மாவையும் நீ ஆண்டவருக்கு முன்பாக நீ மாத்திட்டு உன்னுடைய ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்திக்கிட்டால் லாபம் என்ன? வாட் யூ கேட்? என்ன உனக்கு கிடைக்க போகுது? யோசிச்சியா ஆண்டவரே, உன்னோட ஆத்மா எப்படியா இருக்கு? தேவனுக்கு முன்பாக உன்னோட ஆத்மா எந்த அளவுல நீ சரி கட்டுகிற? ரொம்ப பேரு ஒரு அங்கங்களை பாக்குறாங்க, ஒரு பொசிஷன் பாக்குறாங்க, ஒரு நிலைமைகளை பார்த்து மட்டும் அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இன்னொரு நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கு, இன்னொரு நிலைமை எப்படிப்பட்டதாய் வாழ்கிறது, இன்னொரு நிலைமை எப்படிப்பட்டதாய் அழிவுகிறது என்று சொல்லி அவர்கள் அந்த அழிவுக்கு போகிற பாதைகளை அவர்கள் the seriousness அவர்கள் அதன் மேல் என்ன பண்றது, கர்சனையாய் அவர்கள் பார்க்கிறது. அதாங்க சொல்றாரு, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. நீங்க மட்டும் அல்ல, இயேசுவோடு நீங்க மட்டும் வாழ்ந்திருந்து முக்கியம் அல்ல. அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம எதுலாவது மாட்டிக்கிட்டோம்னா மற்றவர்களை மாட்டி விட பார்த்திருக்கீங்களா? அன்னைக்கு அவன் போனா itu saya tengok dia boleh berjalan asal itu lu punya bangsa lu boleh mahal lah, saya India tak boleh, அப்படின்னு பேசுவான். இங்க சொல்லப்படுகிறது, அவரோடு வேற படகுகளும் அவரோடு கூட இருந்தது. நீங்கள் மட்டும் அல்ல, மற்றவர்களோடும் நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவமாய் அக்கறையில நீங்க போய் சேர வேண்டும். தேவனை நீங்க தேட வேண்டும். ஆண்டவருக்குள்ள, ஆண்டவரோட வார்த்தைக்குள் நீங்க எப்படி பண்ணணுமா, அக்கறையில ஆழத்துக்குள் நீங்க போகணும். அந்த அக்கறையை அடைய வேண்டும் சொன்னா வருகிற உங்களுடைய சூழ்நிலைகள்ல நீங்க பார்க்கிற தேவனுடைய வழியில போகும்போது வருகிற எல்லா உபத்திரங்கள் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும் தேவன் மேல் விசுவாசமா இருக்க வேண்டும். 37ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகும். பாருங்க, அவங்க அந்த அக்கறையில போறதுக்கு முன்பாக இயேசுவும் சீடர்களும் அந்த படகுல மேல் போகும்போது அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக. நல்ல கவனமா கேளுங்க, படகு நிரம்பத்தக்க. கிறிஸ்துவனுக்கு பிரச்சனையே இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையில உபத்திரமே இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையில வியாதியே இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையில மரணமே இல்லைன்னு சொல்ற மாட்டி கை தூக்குங்க பாப்போம். அப்படியா என் பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்க மூஞ்சி மட்டும் இஞ்சித்து நான் குரங்கி என்ன பார்த்து உறங்குமே.
எதனால? ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா, ஒரு ஒரு உபத்திரம் வந்துருச்சுன்னா கலங்குறீங்க. ஏன்? பழைய ஏற்பாடுல சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவங்க பயப்படல, அவங்க கலங்கல, அவங்க தேவனை தூசிக்கும்படி வார்த்தைகள் எதுவும் அறிக்கை செய்யல. தானியேலை தூக்கி சிங்கக்கோவில போட்டபோது அவன் கலங்கி புலம்பி அவன் வருத்தப்படல. அவனை போட்ட ராஜா தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். நேபுகாத்நேச்சர், ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ, விடிய காலையில ஒன்னும் விடியலையா? தானியேலே, தானியேலே, yes, the king, I'm here. நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை கைவிட்டாரோ? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கைவிட்டது. இங்க இயேசு போய்கிட்டு இருக்கிறாரு. ஏலேலு, ஐலசால் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல போட்டிருக்கு, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அப்புறம் கப்பலின் பின்னணியத்தில் பாருங்க, இதோ சோதனைகள் அல்ல, உங்கள் விசுவாசம் இன்னும் பலப்பட, உங்கள் விசுவாசம் பரிசிக்க பண்ணுகிறது. வசனம் நல்லா சொல்லுது, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் பாருங்க, நம்ம இயேசு அப்ப என்ன செய்யறாரு பாருங்க. கப்பலுக்கு பின்னால நம்ம இயேசு வந்து லேப்பா பண்றாரு, அவர் ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னு சொன்னா, இங்க வரதுக்கு முன்பாக இயேசுவோட வேலை என்ன தெரியுங்களா? ஜனங்கள் மத்தியில அற்புதங்களும் அடையாளங்களும் சமாதானமும் சந்தோஷத்தையும் பிசாசை விரட்டுகிறது வேலை தான் இயேசுவோட வேலை. ஆமென். இயேசு இருக்கிற இடத்துல பிசாசுக்கு வேலை இல்லை. இன்னைக்கு அநேக பேரோட வாழ்க்கையில இயேசு நீங்க லெஃப்ட்ல இருங்க, ஏன்னா நீங்க சோத்தாங்கை. பிசாசு நீ பீச்சாங்கை சைடுல இரு, ஏன்னா நீ பீச்சாங்கை. ரெண்டுத்தை கூட்டு சேர்க்கிறாங்க. வசனமே சொல்லுது, எது இருக்கிற இடத்துல எதுக்கு வேலை இல்லையா? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் என்ன? எங்கேயா சம்பந்தம் இருக்கு? இன்னைக்கு நானும் என் மனைவியும் பைபிளை கொஞ்சம் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணத்துக்காக இந்த எருசலேமுக்காக இப்படி 55 தடவை எருசலேம், நான் ரொம்ப சில பேருக்கு சாட்சிகள் அனுப்பி விட்டுருக்கேன். 55 தடவை 55 டைம்ஸ் எருசலேமுடைய ராஜ்யங்கள் மாறப்பட்டது. அதெல்லாம் கொஞ்சம் டீப்பான ஸ்டோரி. நான் முக்கியமான உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், அந்த ஸ்டோரி நீங்க படிங்க. ஏன்னா நான் பண்ற பிரசங்கமே சிலவங்க வந்து முடியல. இப்ப நான் கேட்கிற புஸ்தகத்தை அனுப்பணும் வச்சுங்களேன், பசங்க நேரம் என்ன கம்பவுண்ட் கொண்டு போயிருங்க, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல அடக்க முடியாதுன்னு. ஏன்னா இன்னைக்கு நான் படிக்கும்போது நம்ம ஆபிரகாம் மட்டும் ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு வச்சுங்களேன், இவ்வளவு பெரிய பிரச்சனையே இல்லை. அவர் சொன்னார்ல, அந்த இடத்துல கப்பிச்சு கூட கூட்டாரத்தை போட்டு அங்கேயே உட்கார்ந்து இருந்தாருன்னா, இவரு சொன்னார்ல, பாம்பு கழுத்தில் சௌக்கியமா, எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்தா எல்லாமே. இந்த ஆபிரகாம் அப்பயே அங்கேயே உட்கார்ந்து இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவனோடு நீ இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில பிரச்சனை வராது. உன் வாழ்க்கையில வர்ற பிரச்சனை உன்னை பார்த்து, உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ பார்த்து அது ஓடிப்போம். வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவன் கூட இருக்கும்போது பலவீனங்களுக்கு இடம் என்ன? பேதுரு அந்த ரோட்டின் வழியே, அந்த சாலையின் வழியே நடந்து போகும்போது அவனுடைய ஷேடோ, அவனுடைய நிழல் பட்டு சுகமானார்கள். ஏன் தெரியுங்களா? அந்த பேதுருவோடு இயேசு கிறிஸ்து இருந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பேதுருவோடு இருந்தது. இந்த இடத்துல பாருங்க,
காற்றும் கடலும் அதை மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாய் ஆங்க தலைகாணி எடுத்து போயிருக்காரு பாலு. தலைகாணி தெரியல, அது போல தலைகாணி எப்படி வச்சாரு, சும்மா அங்களுடைய வலையை சுத்தி இப்படி வச்சாரா? நம்மளாம் பாருங்களேன் எப்படி எப்படி பார்ப்போம். அது செங்கல்லா இருந்தாலும் சரி, ஒரு கட்டையா இருந்தாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு மட்டையா இருந்தாலும் சரி, அப்படியே ஒரு கூலம் பண்ணி அதை வச்சு ஒரு படுத்துருவோம். சிலவங்க சொல்லுவாங்க சோறு கண்ட இடமே சொர்க்கம், அப்படியே சாப்பிடுவாங்க, அப்படியே ஒரு படு சாப்பிடுற இடமே சாப்பிடுறதோட பேக்கேஜ் ஒரு பேக்கேஜை தெரியுவாங்க. பாத்துருக்கீங்களா? சிலவங்க ஹாலிடே போறேன்னு நினைப்பாங்க, இல்ல அங்க சாப்பிட்றதுக்கும் போவோம். அந்த சாப்பிடும் போது அங்கே பேக்கேஜ் பண்ணிடுவாங்க. அங்க தங்குறது பக்கத்துல இருக்கணும், ஸ்விமிங் பூல் அங்க இருக்கணும், அங்கங்க ஷாப்பிங் சென்டர் இருக்கணும், பேக்கேஜ். இங்க நம்ம ஆளு நம்ம இயேசு கிறிஸ்து தலைகாணியில என்ன பண்றாரா? நித்திரையா இருந்தாரு. அப்புறம் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இயேசு என்ன பண்றாரு போட்டுச்சு? நித்திரையா இருந்தார். என்ன சிஸ்டர் சேலி என்ன பண்றாரு? தூங்குற ஆளை எழுப்பி இப்படி கேட்டா கடுப்பாகுமா இல்லையா? இப்ப கணவன் மனைவி கிட்ட வருவோமே, கணவன் தூங்கிட்டு இருக்காரு வச்சுங்களேன், மனைவி கிச்சன் வந்துட்டு இவங்க தான் அந்த கதவை திறந்து போயிருப்பாங்க நிச்சயம் எடுக்கிறதுக்கு. வெளியே கதவு சாத்தாம எடுக்க வந்திருப்பாங்க. கணவர் முதல்ல வந்து தூங்கிட்டு தெரியும், நல்ல மனைவிக்கு கணவர் அங்க தூங்கிட்டு இருக்காரு. போய் கதவு சாத்துறீங்க, கதவு தாத்தீங்க, சாத்த தெரியாதுன்னு அவர் யோசிப்பாரு. நான் கதவு தாத்தேன், நான் முதல்ல அப்புறாண்டியா அங்க தூங்கிட்டு இருக்கேன். சில நேரத்துல நம்ம செய்யறது இப்படிதான் இருக்கு. சீசர்களை போய் எழுப்புறாங்க. இயேசுவர் என்னன்னு எழுப்புறாங்க சொல்லுங்க? போதகரே அப்படியே சொல்லிருப்பாரு, போதகரே வாரும் ஐயா, அற்றாத நீரை நதியாக, அப்படியே பெக்மன் மாதிரி பாடிக்கிட்டு. இன்னைக்கு டயலாக் பாருங்க 37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக. நான் ஒரு நாள் என்னோட கம்பெனி ஃபர்ஸ்ட் டைம் இந்தோனேஷியாக்கு அனுப்புனாங்க. ஃபிளைட்ல அனுப்பி இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பிறந்து 40 வருஷம் ஆச்சு, இன்னும் ஃபிளைட் ஏறல. கத்த அனுப்புவார் எல்லாம் முடிஞ்ச கேள்வி. கம்பெனில சொல்லிட்டாங்க கிட்ட சும்மா புக்கி இந்தோனேஷியா, வா வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஃபேரி டிக்கெட் கொடுத்தாங்க. ஃபேரியில தான் எல்லாத்தையும் கொண்டு போறாங்க. ஃபேரியா? சரி ஓகே, நம்ம போய் பிணைங் ஃபேரிலாம் ஏறி இருக்கோம்ல, இது என்ன பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்தேன். ஏறி அந்த ஃபேரியோட டிபாச்ல போய் நின்றுட்டு இருக்கேன். ஃபேரி வந்துருச்சு. மேலே பார்க்குறேன், மேலே சீட்டு எதுவுமே இல்லை, எல்லாம் தண்ணிக்கு கீழே தான் சீட்டு பார்க்குறேன். என்னடா அது? சரி உள்ளுக்கு போய் நின்று பார்க்குறேன். இந்த கரைக்கும் அந்த அந்த தண்ணிக்கும் என்னோட சீட்டுக்கு இப்படி இருக்கு. போட ஆரம்பிச்சா எல்லாம் மாமலாம் வந்துடும். அவன் போக தண்ணி இறங்கின பாடே இருக்கலாம், தண்ணி ஏறிக்கிட்டு தான் இருக்கு. சரி, அப்புறம் ஒரு இடத்துல போனா கொஞ்சம் மேலே ஏறிச்சு பார்க்க முடிச்சு, எல்லாம் பார்க்க முடிச்சு. போய்கிட்டு இருந்தானே டக்குன்னு பாக்குறேன் ஒரு பெரிய கொண்டேனர் கப்பல் வருது. பெரிய கப்பல் தான் சொல்றோம், வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டுறோம், நாங்க இதுக்கு மேல போக முடியாது, அந்த கப்பல் வந்துச்சுன்னா இடிச்சிச்சுன்னா முடிச்சு. முதல் தடவை ஆண்டவரே என்னை கொண்டு போறீங்க, அது ஃப்ரீன்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டானுங்க. ஏன்டவரே ஒரு பெரிய சோதனை. நான் என்ன தெரியுமா பண்ணேன், ஒண்ணு அந்த உட்கார இடத்த உட்காந்து மேல போய் சிகரெட் கார்னர்லாம் இருக்கு, அதை நின்று பார்க்கலாம். அந்த இடத்துல போய் இரும்ப பிடிச்சிக்கிட்டேன். என்ன நடந்தாலும் சரி, என்ன நடக்குது பார்த்துட்டு அடுத்தது முடிவு எடுப்போம் அப்படின்னு போய் நின்றுக்கிட்டேன். வருஷத்துல பிறந்து தடவை ஃபேரி ஏறின எனக்கே இப்படி ஒரு தருமாற்றம்னு சொன்னா, இவனுக்குலாம் இதுல எக்ஸ்பர்ட். அப்ப இவனுங்களோட சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? தேவன்கிட்ட போய் சொல்றானுங்க, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நீ மரிச்சு போயிடுன்னு ஆண்டவர் சொன்னாரா? இதுல எழுதிட்டாரா? நீ எத்தனாம் தேதி 2021 மே 22 செத்து போயிடுவேன்னு சொல்லியிருக்காரா? சொல்லுங்களேன்.
சொல்லிட்டீங்கன்னா நான் இப்பயே கொக்கம்ல ஸ்டாம்பை பண்ணிடுவேன். நீங்க 22 சொல்லுங்களேன். நீங்க அப்படி கவலைப்படுறவங்களா இருந்தீங்கன்னா வெள்ளையா சொல்லிடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அப்படியே அடிக்கிறோம். கிறிஸ்து நம்மளை சாவுக்கென்று, பாவத்துக்கென்று, சாபத்துக்கென்று, நரகத்துக்கென்று நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. பரலோகத்தில் அந்த நியாய தீர்ப்புக்கென்று கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த சீடர்கள் அப்பொழுது போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அப்புறம் அவர் எழுந்து நல்ல கவனமா கேளுங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, பாருங்க, இறையாது. என்னைக்காவது உங்க பிரச்சனைகளை பார்த்து, உங்களுக்கு வருகிற போராட்டங்களை பார்த்து, உங்களுக்கு வருகிற சூழ்நிலைகளை பார்த்து, ஒழுங்கா அங்கே இருந்தது ஏட்ட வந்து வாழாட்டாத சீவிடுங்க. என்னைக்காவது அந்த பிரச்சனைகளை பார்த்து எதிர்த்து நின்றுருக்கீங்களா? நம்ம வீட்டுல பாருங்க, பப்பி வளர்ப்பாங்க. பப்பி அழகா தான் சொல்லுவோம், பப்பி சாயான். என் மகன் என்ன கூப்பிடும், அப்பா சின்னி, அம்மா சின்னி. அந்த மாதிரி பப்பியை பார்த்து சொல்லுவோம், பப்பி go inside, பப்பி கூலா அப்படின்னா பிசாசம் கொண்டு வருகிற பிரச்சனைகளுக்கு எதிர்த்து நில்லுங்க. வசமா அப்படிதான் சொல்லப்படுகிறது. இயேசு பார்த்துட்டு இந்த சீடர்களை தேவன் கடிந்து கொள்ளல. சீடர்களை பார்த்து முட்டாளுங்களா அப்படின்னு ஏசு, ஏன்டா அப்படி இருக்கீங்க, களிமண்ணா வச்சிருக்கீங்க அப்பெல்லாம் கேட்கல. ஏன் சாரு இவனுங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டானுங்க. என்ன பார்த்து சொன்னாரு? கடலை பார்த்து. ஏன் தெரியுங்களா? இந்த மூஞ்சிகளெல்லாம் பார்த்தனா நான் அற்புதம் செய்ய முடியாதுன்னு சொல்லி திரும்பிட்டேன். புரியுதா நான் சொல்ல வருது? என்ன சொல்றேன்? இந்த மூஞ்சிகளெல்லாம் பார்த்தா அற்புதம் செய்ய முடியும், ஆனா அதுங்க நம்புங்களா தெரியாது. அதனால திரும்பிட்டு கடலை பார்த்து சொல்றேன். என்ன சொல்றது? காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே. பாருங்க, ஆண்களுடைய வார்த்தைக்கு காதும் இல்ல, காதுக்கு அலைக்கும் கடலுக்கும் வாயும் இல்ல, உயிரும் இல்ல, சரீரமும் இல்ல, ஆனா அது கேக்குதியா தேவனோட வார்த்தைக்கு? அல்லேலூயா. அது சொல்றது இறையாதே. நீங்க நான் நிறைய தடவை முயற்சி பண்ணிருக்கேன். ஆண்டவரே இந்த மழை வந்துச்சு, நான் மாட்டிக்குவேன் ஜேம்ல, தயவு செஞ்சு இந்த மழையை அப்படியே நிப்பாட்டுங்க. ஐயா நான் அந்த அதிசயத்தெல்லாம் பார்த்துருக்கிறேன். எதை நான் கட்டளை எடுக்கணும் அதை அப்படியே தேவன் செய்வார். சில நேரங்கள்ல நான் ஆச்சரியமா பார்த்த விஷயம் என்ன தெரியுங்களா? இப்ப ரீசன் எனக்கு டைமிங், என்னுடைய நேரங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டரா இருக்குமா. என்னோட டைமிங் சரியா ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஷார்ட்டனா குறுகிய நேரமா இருக்கும். என்னால அந்த நேரத்துக்கு தகுந்த நேரத்துக்கு என்னால அங்க போய் சேரவும் முடியாது, தகுந்த நேரத்துக்கு அந்த வேலையை செய்யவும் முடியாது, தகுந்த நேரத்துக்கு இந்த நபர்களுக்கு போய் சுவிசேஷமோ இல்ல ஆத்மாதாயமோ ஜெபமோ கவுன்சிலிங்கோ எனக்கு செய்யறதுக்கு அந்த நேரங்கள் வந்து எனக்கு குறுகியதா இருக்கும். என்னால எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அந்த இடத்தை நான் போய் அடையும் போது எந்த நேரம் தசம்பாட் நினைச்சனோ அந்த நேரம் எனக்கு கரெக்டா வந்து அமையும். அப்ப நான் இதை யோசிக்கும் போது, இந்த விஷயத்தை நான் யோசிக்கும் போது, ஜோஷுவான்னு தெரியல, கிடியோன்னு தெரியல, சூரியன் அப்படியே நிப்பாட்டினான். நெல் அந்த சூரியன் அப்படியே நின்றுதான். நம்பலையா? வேதம் இருக்கு, வசனம் அடையாளம் இருக்கு. படிச்சிருக்கீங்களா?
சூரியன் அப்படியே நிப்பாட்டினா, நில்லு அப்படியே, நாங்க சண்டை போற வரைக்கும் இருட்டு வந்துடாத, அப்படியே நில்லு. இதனாலதான் இயேசு இந்த முகத்தெல்லாம் பார்த்து பேசாம திரும்பி கடலை பார்த்து சொன்னாரு, இறையாத. என்ன நான் சொல்றது நம்ப மாட்டீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வாசிங்க அடுத்தது. இறையாதே அமைதலாய் இரு என்றார். இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய், அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல் உண்டானது. அவர் அவர்களை நோக்கி, அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் பயந்தீங்க? Why you are scared? எதனால பயப்படுறீங்க? இயேசு கூட தானே நீங்க இருந்தீங்க, கூட தானே இருந்தீங்க, என் அடையாளத்தெல்லாம் பார்த்தீங்க தானே. ஒரு ஆள் விசுவாசத்தோடு என்னுடைய வார்த்தைகள் எடுத்து நீங்க பேசி இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடந்திருக்குமே. ஏன் பயப்படுறீங்க? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பயம் வரதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு விசுவாசம் என்கிற ஆயுதம், இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை உங்களுக்குள் தரிக்கப்படல. இன்னைக்கு விசுவாசம் இல்லாதனாலதான் பயத்துக்குள் ஆளாகிறீங்க. பயமானது உங்களை என்ன பண்ணுது? விசுவாசத்தை மறித்து பயம் உயிர்ப்பிக்குது. அந்த பயத்தை நீங்கள் ஒழித்துவிட்டு விசுவாசத்தில் நீங்க மாறப்பட வேண்டும். அதனால கிறிஸ்துவ வாழ்க்கையில, இந்த சீடர்களோட வாழ்க்கையில பயம் வந்தனால விசுவாசம் என்கிற இயேசுவை நம்பல. இயேசு போய் கேக்குறாங்க, நான் மரிக்க போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? இவன் மரிச்சானா, இவன் கடல்ல விழுந்தானா, இவனோட சேர்ந்து யார் விழுகணும்? படகு விழுந்துதான் அவனும். படகுல விழுந்துச்சுன்னா படகுல தூங்குறாரு தல்கனை வச்சுட்டு, அவர் போய் கேட்கிறாங்க. பாருங்க, இந்த சீடர்களுக்கு நல்லா தெரியும் இயேசுனால செய்ய முடியும். தெரியுமா தெரியாதா? இயேசு அற்புதம் செய்ய முடியும் முடியாது என்று தெரியுமா தெரியாதா? அப்ப இயேசு கிட்ட போய் கேட்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்ததா இல்லையா? சொல்லுங்க. இருந்தது. அவங்க நிச்சயமா அந்த விசுவாசம் இருந்தது, இயேசுனால் முடியும். ஆனா அவனுக்கு அந்த விசுவாசத்துக்கு இடம் கொடுத்ததை காட்டிலும் அவனுக்கு அந்த பயத்துக்கு, அங்க நடக்கிற பயத்துக்கு தான் இடம் கொடுத்தாங்க. அங்கே காணப்படுகிற சூழ்நிலைகளுக்கு தான் இடம் கொடுத்தாங்க. அங்க வருகிற பாடுகளுக்கு தான் இடம் கொடுத்தாங்களே தவிர இங்க வருகிற உபத்திரங்களை மேற்கொள்கிற விசுவாசம் என்னோடு கூட இருக்கிறதுன்னு சொல்லி அவர்கள் அந்த விசுவாசத்துக்கு இடம் கொடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. 39 வாசிங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போனது. மிகுந்த அமைதல் உண்டானது. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். நம்ம வாழ்க்கையில நல்ல கவனமா கேளுங்க. உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் போலதான் எனக்கு வரும். நீங்க பயப்படுகிற அதே கொரோனா, அதே கோவிட், அதே சூழ்நிலைகள் மத்தியில தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கேன். இல்லையா? சொல்லுங்களேன். இல்லையா? எனக்கு மட்டும் ஆண்டு ஸ்பெஷலா ரோபோகோ மேரி மிஷின்லாம் இரும்புலாம் போட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறேன். எதுவுமே நினைக்காதபடி. உங்களுக்கு வந்தா எனக்கு தான் வரும். நான் பாதிக்கப்பட்டேன்னா என் குடும்பம், என் பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. என் குடும்பம் பாதிக்கப்பட்டா விசுவாசிகள், சொல்லுங்களேன், நீங்களா பாதிக்கப்பட மாட்டேன். நான் அப்படிதான் பாதிக்கப்பட்டு ஆடிக்கிட்டு எல்லாரும் தான் பாதிக்கப்படும். ஆனா நீங்களும் நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நான் உன்னை
நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். அந்த வார்த்தையானது ஷாலோம் கிரைஸ்ட்ல அடைக்கலத்துக்குள், கிறிஸ்துவோட அடைக்கலத்துல வாழ்ற உங்களோட வாழ்க்கையில தேவனை மீறி எந்த கொரோனாவும் நெருங்கிறதுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல. அந்த விசுவாசத்து நிமித்தம் இந்த ஊழியத்தை நான் கட்டுகிறேன், இந்த ஊழியத்தை நான் நிக்கிறேன், இந்த ஊழியத்தை நான் பேசுகிறேன். கிறிஸ்துவனுடைய வல்லமை எனக்குள்ள இருக்குது. ஒரு 3-4 நாள் மணிக்கு எனக்கு ஒரு சிம்டம், ரொம்ப ஓவர் டயர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஓவர் டயர்டானா ஒரு மாதிரி டெப்பா ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக எனக்கு வந்து வேலை இல்லை. ஒரு 2 நாள் அப்படியே ரெஸ்ட் பண்ணும்போது மனைவி பார்த்தாங்க, உடம்பு ரொம்ப முடியலையா, வாங்க கிளினிக் போகலாம், செக் பண்ணலாம் சொன்னேன். நான் நல்லா தான் இருக்கிறேன். இல்லை உங்களை பார்த்தா சரியில்லை, வாங்க. எல்லாரையும் வீட்டு வேலைக்கு, மணி வேலை, பிள்ளைங்களெல்லாம் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டு போட்டேன். என்னது நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கலை போட்டேன். என்ன ஆகுது, ஏன், என்னத்துக்காக என்னை விடுதலை ஆகுது? ஏன்னா உன்னோட வேலைகளை செய்ய வேண்டியது, உன் ஜனங்களை நடத்த வேண்டிய வேலை இருக்கு. எனக்கு குணம் ஆண்டவர் பரிபூர்ணமான மனைவி மறுநாள் அந்த மத்தியானத்துல வந்து சேர்றாங்க. புது பலனை பெற்று கழுகை போல வெறியோடு இருந்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கொரோனா என்கிற எந்த வாதைகள் வந்தாலும் தேவ தூதர்கள் உன்மேல் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியான ரத்தம் உன்மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அதை எந்த வாதையும் உன்னை அணுகாது. ஆரம்ப காலத்துல வந்து சிம்பாக்கா சைட்ல வந்து போகக்கூடாது, ரெட் ஜோன், ஃபுல்லா கொரோனா அப்படின்னாங்க. சிம்பாக்கா சைட்யா, ஐயோ நம்ம மரியாக்கா இருக்காங்களா அந்த சைட்ல, அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் எலிசபெத் அங்கதான் வேலை செய்யறாங்க, அது நினைச்சேன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா அவங்கள எலிசபெத்லாம் சபைக்குள்ள சேர்க்கவே மாட்டாங்க. அம்மா தாயே, நீ உன் வீட்டாரும் கர்த்தரை சிம்பாக்காவிலே செய்வீங்கள், இந்த சபைக்குள் நீங்கள் வராதீர்கள். உண்மையை பார்த்தா எலிசபெத் அந்த சபையிலேயே சேர்க்கக்கூடாது. ஆமா தானே சார்? பயலோ பயலோ, ஆமா தானே சார்? பயலோ. எனக்கு அந்த ஓல்வோ வேணாம், எனக்கு பரலோக ஓல்வோ இருக்கு. சத்தியம் என்கிற கேடையும் நம்மளுக்குள்ள இருக்கும்போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள காரியங்கள், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் பார்க்கிற விதங்கள் வேற, கிறிஸ்துவை அறிகிற தேவ பிள்ளைகளுடைய விதங்கள் வேற. அவர்கள் செய்கிறது போல, அவர்கள் பேசுகிறது போல நீங்கள் பேசாமல் கர்த்தராகிய தேவனை, அவரை ஆராதித்து அவரை உண்மை உள்ளத்தோடு தேடுங்கள். ஆபிரகாம் போய் தேவன் கேட்கிறாரு, சோதகுமாராவை அழிக்க போறீங்களே, அங்க ஒரு நீதிமான் இருந்தா அழிப்பீங்களா? அது நேரா சொல்ல வேண்டானே. என்னோட அண்ணன் பையன் லோத்து இருக்கிறான், அவன் இருக்கிறான், தயவு செஞ்சு அப்பா இதாவே பிச்சை போட்டு பூசியா கேட்கிறான், அவனை கொடுத்துருங்க சொல்லியிருக்கான் தானே. அவர் எப்படி கேட்கிறார் சுத்தி, ஒரு நீதிமானா இருந்தா அழிப்பீங்களா? என்ன லோத்து என்ன நீதிமானா இருந்தா சொல்லுங்களேன். லோத்து நீதிமானா இருந்தானாங்க. ஏன் தெரியுமா நம்ம எல்லாம் பயப்படுறோம்? ஏன் பயப்படுறோம் தெரியுங்களா? இயேசு என்னோடு இருப்பதை நீங்க நினைக்கிறது, உன் பலத்தின் மேலும், உன் நம்பிக்கை மேலும், உன் சேஃப்டி மேலும், உன்னோட திறமைகள் மேலும், உன்னோட பாதுகாப்பு மேலேயும் உன் நம்பிக்கை இருக்கே தவிர கிறிஸ்து இயேசுவே உன் நம்பிக்கை இல்லை. கேட்டா கேள்வி கேட்கலாம். நான் தேவனுக்கு பயந்து அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேசி. ஒரு சகோதரி கேட்டாங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், ஞானம் எதுக்கு கொடுத்தாரு? ஞானம் எதுக்கு கொடுத்தாரு? அவருடைய வார்த்தையை வந்து எகென்ஸ்டா எதிர்த்து நடக்கும்படியா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செய்யும்படியா? இல்ல. ஞானம் எதுக்கு கொடுத்தாருன்னா அவரோட வசனத்தை புரிந்து கொள்ளும்படி, அவரோட வசனத்தை கீழ்ப்படியும்படி,
அவருடைய வசனத்துக்கு கேட்டு நடக்கும்படிதான் தேவன் ஞானத்தை கொடுத்தாரே தவிர இந்த வசனத்தை படித்து அவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் வாழும்படி அல்ல. சகோதரர் கேட்கிறாங்க, தேவன் நம்மளுக்கு விஸ்டம் ஞானம் கொடுத்திருக்காரு பாஸ்டர், நம்மளாம் கூடக்கூடாது, நம்மளாம் ஆராதிக்க கூடாது, நம்மளாம் கூடி வரக்கூடாது. தேவன் ஞானம் கொடுத்தது கூடி வராம இருக்கிறதுக்கா? கூடி ஜெபிக்க முடியாது. எரேமியால நல்லா போய் படிங்க, எரேமியா புத்தகத்துல நல்லா போய் படிங்க. அவங்களுக்கு உபத்திரம் வந்த போது, பாடுகள் வந்த போது, பிரச்சனைகள் வந்த போது, வாதைகள் வந்த போது அவர்கள் தேவனை கூடி ஆராதனை செய்தார்கள், ஜெபித்தார்கள், உபவாசம் இருந்து சாம்பலை பூசிக்கொண்டு. எப்படியா? சாம்பலை பூசிக்கொண்டு தேவன்கிட்ட தாழ்மையா தன்னை தானே தாழ்த்தினான். இன்னைக்கு 3வது விண்ணப்ப 4வது விண்ணப்பம்னா எல்லாரும் பம்பம் ரொம்ப வெயிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இதே உங்க குடும்பத்துல உங்களோட கணவன், உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளைகள்னா நீங்க இப்படியா ஜெபிப்பீங்க? என்ன இப்படியா ஜெபிப்போம்? எப்படி ஜெபிப்போம்? எப்படி மாறி எப்படி ஜெபிங்க? எப்படி ஜெபிப்பீங்க? எனக்கு கிறிஸ்து நம்மளுக்காக தான் அவர் ஜெபித்து கொண்டிருக்கு. அவருடைய ஜெபத்தினாலதான் உன் மேல ஒரு தீங்கும் அணுகாம இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? உன்னோட ஒழுக்கனாலேயோ உன்னோட பரிசுத்தனாலேயோ நீ தேவனுக்கு உண்மையா இருக்கிறனால அல்ல, தேவகுமாரன் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறனாலதான், அவர் உனக்காக ஜெபிக்கிறனாலதான் ஆடிய ஆட்டம் என்று ஆடு ஆடு. மனம் திரும்பாம ஆடிக்கிட்டு இருக்கியா? ஆடு. நீ இன்னைக்கு இவ்வளவு காரியம் உலகத்துல நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்குள், தேவனோட வார்த்தைக்குள் பயபக்தி இல்ல, பரிசுத்தம் இல்ல, ஒழுக்கம் இல்ல. அவன் நினைத்தது போல, அவன் நினைக்கிறது போல வாழ்கிறது. நம் தேவன் பரிசுத்தமாய் தேவன், பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன், பரிசுத்தத்தை ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரும் சொல்றாங்க, அவங்களா சொல்லட்டும். நீ என்ன சொல்ற? கிறிஸ்துவ பத்தி, அவரோட வார்த்தை பத்தி 41 வாசிக்கும். அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, புயலானது உங்க வாழ்க்கையில் வரும்போது நீங்க காணப்பட வேண்டியது உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசமா, இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற ட்ரபிள், பயமா? உங்களுக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவிதமான உபத்திரங்கள் வரும்போது உங்க வாழ்க்கையில ஃபேத், விசுவாசம் இருக்க வேண்டும். நேற்று தினத்துல என்னோட மனைவியோடு பேசும்போது நான் சொன்னேன், எனக்கு தெரியல காரியத்தை நான் என்ன பண்ணுவேன்? விசுவாசிப்பேன். எனக்கு தெரியலையா ஒரு காரியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியலையா, அது தேவனோட கருத்துல ஒப்பு கொடுத்துருவேன். I don't care about that. I know உங்களால எல்லாம் செய்ய முடியும். அதை குறித்து அதை ஆராயும் போது முதலாவது நம்மளுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை இழந்துரும். அதை நீ யோசிக்கும் போது, அதை சிந்திக்கும் போது, அதை குறித்து நீ வேதனைப்படும் போது உனக்குள்ள இருக்கிற தேவனோட சமாதானத்தை பிசாசானவன் உன்னிலிருந்து பிரித்திருவான். ஜேம்ஸ் 1ஆம் அதிகாரம் 13-14 சொல்லப்படுகிறது. ரொம்ப பேர் சொல்றாங்க தேவன் நம்மளை சோதிக்கிறார். ஆண்டவர் நம்மளை சோதிக்கும்படி, ஆண்டவர் நம்மளை சோதனைக்குள் உட்படுத்தி சோதனையை நம்மளுக்கு கொடுத்து ஆபிரகாமை போல நம்மளை தேவன் பார்க்கிறார். தேவன் ஆபிரகாமை சோதிக்கலையா? தேவன் நல்லா பைபிளை படிங்க. தேவன் ஆபிரகாமை சோதிக்கல. தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்டது என்று சொல்லிதான் கர்த்தர் பார்த்தாரே தவிர இவனை சோதிக்கும்படி தேவன் அவனை அனுப்புறான். ரொம்ப பேரு ஆபிரகாமை தேவன் சோதித்தார், ஆபிரகாமை தேவன் சோதித்தார். ஆபிரகாம் சோதிக்கிற அளவுக்கு அவன் வாழ்ந்தான்? சொல்லுங்களேன். அவனோட வாழ்க்கையில எங்கேயாவது சோதிக்கிற மாதிரி வாழ்ந்திருக்கிறான் அவன்? சொல்லுங்களேன். அவன் யாரு? எந்த தேசத்தில் உள்ளவன்? எந்த ஜாதி?
எந்த கத்தூரான் அவன் என்ன வேலை செஞ்சான் அவனை சோதிக்கிறதுக்கு சொன்னா பெரிய சரித்திரம். நீங்க வசனத்தை படிங்க, ஜேம்ஸ் 1:13-14. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று வசனம் சொல்லுதியா. ஜேம்ஸ் சொல்றாரு, சோதிக்கப்படுகிறவர் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. தேவன் பொல்லாதுகிறார். வச்சுங்க சிஸ்டர் ஷேலி மக இருக்கிறான். ஷேலி மகளை விட்டுட்டு பேபியை கட்டிட்டு ஒரு பாம்பு எடுத்து விடுவாங்க. என் பையனை சோதிப்பீங்களா சிஸ்டர்? இல்ல நாய் விட்டுட்டு கடி பாப்போம் சோதிப்பீங்களா பையனை? சொல்லுங்களேன். ஒரு பெரிய ஆள் குளிக்கிற ஸ்விம்மிங் பூல்ல பையனை தூக்கி போட்டு நீ நீச்சல் அடிச்சு வா, சோதிப்பீங்களா? சொல்லுங்களேன். நான் காடி ஓட்டுவேன் கையை தூக்கிட்டு, ஸ்டேரிங் சோதிப்பீங்களா? சோதிங்க. எங்கேயாவது பப்பரமான்னு கிடப்பீங்க மேல டிவைடர் மேல அப்படியே. தேவன் நம்மளை சோதிக்கிறவரை அல்ல. உங்க ஓத்தா கிராக்லாம் எடுத்து போடுங்க. அங்கங்க கராட் பிடிச்சிட்டு இருக்கு பாருங்க. இந்த கராட் என்ன சொல்லுவாங்க? திரு பிடிச்சிருக்கு. அந்த மேல் குணம்லாம் இருந்தா என்னெல்லாம் இருந்தா தூக்கி போடுங்க. ஆண்டவர் என்ன சோதிச்சுட்டார். அதுக்கு 2 வாரம் சேர்ச்சுக்கு லீவ், வருஷ லீவ். எதற்காக சிஸ்டர் சபிக்கல? ஆண்டவர் சோதித்தனா ஆண்டவருக்கு 2 நாள் நான் லீவு பாஸ்டர். இந்த வசனம் ஜேம்ஸ் அழகா போட்டிருக்காரு. சோதிக்கப்பட்டிருக்கிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. நீ சரியாகும்படிதான் சில நேரத்துல இப்ப உங்களுக்கு விளக்குறேன். சிஸ்டர் ஷேலிங்க பாருங்கம்மா. ஆண்டவர் நாய்க்கு வால் கொடுத்திருக்காரு. இந்த நாய் வால் மட்டும் நேரா இருந்துச்சுன்னா எப்படி ஆடும்? கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க. அப்படியே எப்படி தெரியுமா இருக்கு பார்க்கும்போது? இந்த பொட்டியில நம்ம விசிட் பண்ணுவோமே, நல்ல வேலை நம்ம ஆளுங்க தலையெல்லாம் காசு வைக்கிறது இல்ல. இப்ப அப்படி பார்க்காதீங்க. இப்ப ஆண்டவர் நாய் வாழை படைச்சிருக்காரு. நாய் வாழை எப்படி இருக்கும்? நேரா இருக்குமா? அது வளையாது, நிமிராது, இப்படிதான் வைப்பர் மாரி தான் ஆடும். எதுக்கு ஆண்டவர் அது கொஞ்சம் வளைவு கொடுத்துருக்காரு தெரியுமா? அத ரிமோட் அப்பதான் எல்லாமே வேலை செய்யும். அதுக்கு ஒரு மூளை, அவர் ஒரு மாதிரி ஆடுற துள்ளுவார். இப்படிலாம் பாத்துறீங்களா? இன்னைக்கு நாய் ரொம்ப வருது. நாய் நன்றி உள்ளது. வசனம் நல்லா படிங்க. சோதிக்கப்படுகிறவர் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறது என்று சொல்லாதீங்க. தேவனால் எனக்கு வந்துச்சு. தேவனால் எனக்கு வந்துச்சு. என்ன வந்துச்சு? தேவனால் ஒண்ணுதான் வரும், சமாதானம் தான் வரும். தேவனால் வருதுன்னா உனக்கு சமாதானமும் சந்தோஷம் ஒன்றிதான் வரும். அல்லேலூயா. பொல்லாது வராது, வியாதி வராது, வாதை வராது, மரணம் வராது, தேவனால் உபத்திரம் வராது, பாடுகள் வராது. அல்லேலூயா. இதெல்லாம் வருகிறது சொன்னா தேவனால் அல்ல, அது பிசாசினாலும் நீ தன் செய்கிற உன்னுடைய கையின் கிரிகளினாலும் வரும்னு வசனம் சொல்லுது. வாசிங்க. அப்புறம் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறார். அவர் ஒருவனையும், கேர்ஃபுல்லா கேளுங்க, அவர் ஒருவனையும். நிறைய கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? அவர் ஒருவனையும் சோதிக்கவே மாட்டார். சோதிக்க மாட்டார். அப்புறம் எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் நம்மளை சோதிக்க மாட்டார்னு சொல்லி? ஒரு ஆமீன் வந்தாதான் எல்லா ஆமீனும் வேலை செய்யும். அப்புறம் அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு
கொண்டு சோதிக்கப்படுகிறார். உன்னோட இச்சையினாலே, அல்லேலூயா, உன்னோட இச்சையினாலே நீ சோதிக்கப்படுகிறாய். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, நீ பயத்தினால நீ வாழ்கிறன்னு சொன்னா உன் வாழ்க்கையில பிசாசன் கொண்டு வருகிற தந்திரமான பல விதமான சூழ்நிலைகள்ல நீ மாட்டிக்கொள்வ. இதே விசுவாசத்துல நீ நிக்கிறன்னு சொன்னா, எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டினாரோ அத போல விசுவாசமான வார்த்தையா உன் வாழ்க்கையில எல்லா கருத்தையும் நீ சொல்லுவ. ஆமென். அப்ப உன்னுடைய லெவல் ஆனது இக்கரையிலே நீ இருக்காதபடிக்கு அக்கறையில நீ போகணும்னு சொன்னா உனக்குள்ள பயம் உள்ள ஆவி இல்லாமல் தெளிவும் அறிவும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி உனக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. உனக்கு விசுவாசம் என்கிற ஆவி உனக்கு வேண்டும். விசுவாசம் என்கிற எண்ணம் வேண்டும். தேவனுக்குள் நீ விசுவாசிக்க வேண்டும். நீ இருக்கிற விதமாய் அங்கே நீ இருக்கிறத காட்டிலும் நீ அக்கறைக்கு அடுத்த லெவலுக்கு நீ போகணும்னு சொன்னா உனக்குள்ள பயம் இருக்கக்கூடாது, உனக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல முடிக்கிற இந்த நாட்கள்ல இது ஒரு உபத்திரமான ஒரு பயமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் நீ இந்த பயத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறாயா, விசுவாசத்தினால நீ மேற்கொள்கிறாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் ஒரு கடைசியாக முடிக்கிறேன். இப்ப கேகேஎம் வந்து எல்லாரும் வீட்டுல வந்து சும்மா சோப் டெஸ்ட் எடுக்கணும்னு வராங்க. அவங்க எல்லாரும் வீட்டுல எடுக்கிறாங்க. வைரஸ்ன்றது நீங்க பார்த்து கண்டுபிடிக்கிறது அல்ல. வைரஸ்ன்றது காணப்படாதபடி நிச்சயம் என்று வசனம் சொல்லுதுல, அது போல பார்க்க முடியாததுதான் வைரஸ். சரிங்களா? இப்ப அந்த சோப் டெஸ்ட் எடுக்க வரணும். அவங்க எத்தனை வீட்டுல போய் எடுத்துட்டு வந்திருப்பாங்க? இப்ப உங்க வீட்டுக்கு வராங்க, நான் சோப் டெஸ்ட் எடுக்கணும்னு. நீங்க பாத்தீங்க, அந்த வருஷத்துல இருந்து எடுத்துட்டு வராங்க. உங்களுக்கு இப்படி என்ன பாருங்க, ஐயோ இந்த வீட்டுலாம் எடுத்துட்டு வராங்க, அடுத்தது நம்ம வீடா, நான் என் வீட்டை திறக்க மாட்டேன், நீ எடுக்க முடியாது, பரவாயில்ல, நான் வேணா கவர்மெண்ட் நான் சொந்தமா வந்து இல்ல சோப்டெஸ்ட் நான் சொந்தமா அனுப்பி இல்ல பிரைவேட்ல நான் சொந்தமா எடுத்து ரிப்போர்ட்டை நான் நடத்த முடியாது அப்படின்னா இது விசுவாசம் என்கிற வார்த்தை அல்ல, இது பயம் என்கிற பதில். வசனம் சொல்லுகிறது, நீ மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், வசனம் என்ன சொல்லுது? மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நீ நடந்தாலும் பொல்லாப்புக்கு நீ சோப் டெஸ்ட் தானே வெல்கம். ஐயா நீங்க சொந்தமா பிரைவேட் பண்ணீங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 300 இல்லையா 200 300 அனுபவம் எல்லாம் கேளுங்க. ஃபைன் கட்டி இருக்காரு 1000 வழி, அப்புறம் 600 வழி. எதுக்காகன்னா அந்த எஸ்ஓபி டைம்ல வெளியெல்லாம் கூட கூடாது. இது சும்மா பால போனதுக்கு ஒரு 1000 வழி தரணும். ஐயா நல்லா கவனமா கேளுங்க. நீ கிறிஸ்துக்குள் கிறிஸ்துவினால் வாழப்படுகிறன்னு சொன்னா பொல்லாத காரியங்கள் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நீ பயப்படாத. ஏன் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிறது விசுவாசம், கிறிஸ்து என்கிற விசுவாசம். விசுவாசத்தினால நீதிமான் வாழ்வான். நீங்களா நீதிமான் சொன்னா விசுவாசத்துல நில்லுங்க. Your faith is God. Hallelujah. தேவனால் வருகிற விசுவாசம். ஆமென். கிறிஸ்துக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு. ஆமென். இந்த சிந்தையோடு பயம் என்கிற ஆவியில நீங்க இல்லாமல் விசுவாசம் என்கிற சிந்தையில எண்ணத்துல நீங்க பேச்சுல வார்த்தையில நீங்க வாழும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்வார். ஆமென். இந்த சிந்தையோட கண்களை மூடி நம்ம திருவிருந்து எடுப்போமாக. கண்களை மூடி திருவிருந்து ஆயத்தப்படுத்துங்க.